அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம ஒரு விசிட்டிங் கார்டு டிசைன் பண்ண போகிறோம். இதுதான் அந்த டிசைனு. இது நம்ம ஃபுல் அண்ட் ஃபுல் கோரல்லா X7 நம்ம ரெடி பண்ணியிருக்கோம். அந்த டிசைனை எப்படி ரெடி பண்ணலாங்கிற பற்றி நம்ம பார்த்துருவோம். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அதை நம்ம வீடியோக்காக நம்ம ரெடி பண்ணது டிசைன்ஸ். இது எப்படி ரெடி பண்ணலாங்கிற பற்றி பார்த்துருவோம். ஃபஸ்ட்டு இந்த ரெக்டாங்கிள் டூலில் வச்சு டபுள் கிளிக் பண்ணோம்னா நம்ம என்ன சைஸ் கிரியேட் பண்ணியிருக்கோமோ அதுலேயே ஒரு டூப்ளிகேட் லேயர் ஒன்று கிரியேட் ஆகும். டபுள் கிளிக் அடித்து நம்ம ஒரு டூப்ளிகேட் ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கோம். ரெக்டாங்கிள் ஷேப்பு. நம்ம விசிட்டிங்கோட சைஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா 3.5 இன்ச்சஸ். விட்த்து நம்ம 3 இன்ச்சஸ் 2 இன்ச்சஸ் வச்சுக்கிறோம். வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கக்கூடிய இந்த டிசைன்ஸ் மாதிரியே நம்ம டிட்டோ நம்ம எப்படி ரெடி பண்ண போகிறோம் அப்படிங்கிறத பற்றி பார்த்துறோம். அதுக்கு நம்ம ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இந்த ஷேப்பு எப்படி கிரியேட் பண்ணணும்னு நான் சொல்கிறேன், சரிங்களா? இங்கே பாலிகான் டூலில் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணி இந்த கார்னர் எட்ஜில் உள்ள இந்த டார்க் பட்டனை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதில் என்னென்ன டூல் இருக்குங்கிறத காமிக்கும். பாலிகான் டூலை நான் செலக்ட் பண்ணிவிட்டு ஒரு 15 கார்னர் வச்சு 15 அந்த பாயிண்ட்டு செட் பண்ணிவிட்டு எனக்கு 15 ஸ்லைடு வரணுங்கிறத செட் பண்ணிவிட்டு கண்ட்ரோலை ஹோல்ட் பண்ணிவிட்டு இப்படி ஒரு ட்ரா பண்ணுறேன். சென்ட்ரா ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் பண்ணியிருக்கேன். ஷேப் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்த கார்னர் அந்த பாயிண்ட்டில் வச்சுட்டு நம்ம கிளிக் பண்ணிவிட்டு அழுத்தி பிடிச்சிக்கிட்டு இந்த மாதிரி இப்படி ரைட் சைடு இந்த மாதிரி ரொட்டேட் பண்ணோம். ரொட்டேட் பண்ணிட்டு அப்படிக்கு இன்சைடு கொண்டு வந்துடணும். இந்த அளவில் வச்சுட்டு திரும்ப நமக்கு இந்த உள்ள இன்சைடில் உள்ள அந்த லைனில் கிளிக் பண்ணிட்டு இந்த மாதிரி கிளிக் பண்ணோம்னா நமக்கு அதில் ஒரு ஷேப் ஒன்று கிரியேட் ஆகும், சரிங்களா? அப்படியே கிரியேட் பண்ணி இது உள்ள அப்படியே சென்டராக கொண்டு வந்துடணும். கிளிக் பண்ணி இப்படி இதை உள்ள ஒரு ட்ரா பண்ணுறோம். ட்ரா பண்ணிவிட்டு அப்படியே இந்த அளவில் கொண்டு வந்துடணும். இன்னும் கொஞ்சம் கூட நான் பெருசு பண்ணிக்கிறேன். அதை பெருசு பண்ணிவிட்டு இந்த மாதிரி உள்ள கிளிக் பண்ணி திரும்ப கொண்டு வந்துடுறேன். அன்டூ பண்ணிவிட்டு இந்த மாதிரி, சரிங்களா? இப்போ நம்ம இந்த மாதிரி ஒரு ஷேப் கிரியேட் பண்ணியாச்சு. இந்த மாதிரி ஒரு ஷேப்பு, சரிங்களா? இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணியாச்சு. இந்த ஷேப்பை கொண்டு இப்படி வச்சுக்கலாம். இந்த கார்னரில் வச்சுக்குவோம். கார்னரில் வச்சுட்டு இதோட சைஸை நான் பெருசு பண்ணிக்கிறேன். பெருசு பண்ணிவிட்டு இந்த சர்க்கிள் லைனை விட்டு வெளியில் வரக்கூடிய அளவுக்கு நம்ம கொஞ்சம் பெருசு பண்ணிக்கலாம். இந்த ஷேப்பை எனக்கு இந்த லைனை விட்டு வெளியில் வந்துடுச்சு, சரிங்களா? இப்போ என்ன பண்ணணும்னா நமக்கு ஸ்மார்ட் ஃபில் டூல் அதை கிளிக் பண்ணிவிட்டு கலரை நான் ஒரு மெஜெண்டா கலருக்கு நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு நான் ஸ்மார்ட் ஃபில்லில் நான் நம்ம கிரியேட் பண்ணக்கூடிய இந்த விசிட்டிங் கார்டு சைஸுக்குள்ளேயே நம்ம கலர் ஃபில் பண்ணுறோம், சரிங்களா? இது ஸ்டோக் பாயிண்ட் நம்ம சூஸ் பண்ணியிருக்கோம். அதனால் நமக்கு அது ஸ்டோக்கு மட்டும் செலக்ட் ஆகுது. கண்ட்ரோல் பண்ணிவிடும். கண்ட்ரோல் இசட் கொடுத்துரும். ஸ்பெசிஃபையில் வச்சுட்டு இப்போ வச்சு நம்ம ஸ்மார்ட் ஃபில் டூலை கிளிக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ணோம்னா நமக்கு தேவையான அந்த போர்ஷன் செலக்ட் ஆகிடும், சரிங்களா? ஜூம் பண்ணிக்க. இந்த மாதிரி நம்ம செலக்ட் பண்ண முடியாத ஒரு செக்ஷன்லாம் ஜூம் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கிளியராக தெரியும். கிளியராக தெரிஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒன்று இது மாதிரி செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம அந்த கார்னர் அந்த விசிட்டிங் கார்டு சைஸுக்குள்ளே உள்ள ஒரு ஷேப்புக்காக நம்ம இந்த ஷேப்பை கிரியேட் பண்ணி நம்ம டிசைன் பண்ணிகிட்ருக்கோம். ஓகேங்களா? அதே அளவு இதே டிசைனை நம்ம ஷேப்பு கொஞ்சம் டிஃப்ரென்ஸ் வருதுன்னா அது ஒன்றும் இல்லை. நம்ம இந்த மாதிரி இந்த ஷேப்பை ரொட்டேட் பண்ணி வச்சு நம்ம அதை ஒர்க் பண்ணியிருக்கோம்.
அதனால் அது வந்து இன்னும் நீங்கள் ஒரே பண்ணிக்கணும். ஓகேங்களா? ஜஸ்ட்டு ஒரு ஐடியா, நம்ம வந்து இந்த மாதிரிலாம் ஒரு டிசைன் கூட நம்ம பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக நான் வந்து இந்த வீடியோவை வந்து நம்ம அப்லோடு பண்ணுறோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த மாதிரி நம்ம அடுத்தடுத்து கொரோடாவில் எண்ணற்ற வீடியோக்கள் வந்து நம்ம அப்லோடு பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், அப்போ தான் நம்ம என்ன சொல்கிறாங்கிறது உங்களுக்கு புரியும். ஏன்னா எனக்கு உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் கூட நான் சொல்கிறதுல மூலமாக உங்களுக்கு தெரிய வரலாம். சரிங்களா? அதுக்காக வேண்டி நீங்கள் வீடியோ பாருங்கள். இந்த எட்ஜில் வந்து இந்த மாதிரி ஒரு பாயிண்ட் இருக்குன்னா அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. நம்ம ஃபைனலாக வந்து நம்ம டிசைன் பண்ணி முடிச்சுட்டு பவர் கிளப்பு இன்சைடு கொடுத்து நம்ம அதை உள்ளே கொண்டு வந்துக்கலாம். அதனால் அது ஒன்றும் ஒரி பண்ணிக்கணும். கொரோடாவில் வந்து நிறைய பேர் வந்து யூடியூப்பில் வந்து நம்ம வீடியோ யாரும் இந்த அளவுக்கு கிளியராக வந்து நமக்கு யாரும் சொல்லி கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியல. அதனால் வந்து வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு தெரியாத ஒரு சில விஷயம் கூட நம்ம இந்த வீடியோவில் இருக்கலாம். ஓகேங்களா? நம்ம வந்து இப்போ செலக்ட் பண்ணியாச்சு. சாரி, இங்கே ஒரு பாயிண்ட் விட்டாச்சு, நம்ம பார்த்துக்குவோம். அந்த பாயிண்ட்டுக்கும் நம்ம கலர் அப்ளை பண்ணியாச்சு. ஓகே, இப்போ வந்து ஒரு ஷேப்பை வந்து நம்ம க்ரியேட் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ இந்த ஷேப்புக்கு வந்து நம்ம கிரேடியன்ட் கலர் வந்து ஃபில் பண்ண போகிறோம். இதில் வச்சுட்டு இன்ட்ராக்டிவ் ஃபில் டூலுங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு யூனிஃபார்ம் ஃபில் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிவிட்டு இப்படி வச்சு நம்ம ட்ரா பண்ணோம்னா நமக்கு அந்த கலர் டபுள் கலர் வந்து கிடச்சிரும். இதில் வந்துட்டு நான் அந்த ப்ளூ கலரை வந்து நான் சூஸ் பண்ணியிருக்கேன். இப்போ வந்து எனக்கு ஒரு போர்ஷனில் வந்து நான் இந்த கிரேடியன்ட் கலர் வந்து நான் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த கிரேடியன்ட் கலரை வந்து நான் இங்கே ஈவன் என்னென்ன எத்தனை ஷேப்லாம் க்ரியேட் ஆகிருக்கு கலரு ஸ்மார்ட் ஃபீல்டில் வச்சு நம்ம கலர் ஷேப்பை க்ரியேட் பண்ணியிருக்கோமோ அந்த எல்லா ஷேப்புக்கும் எனக்கு இந்த ஷேப்பை மட்டும் நான் ரெடி பண்ணிடுறேன். ஏன்னா ஒரு டிஃப்ரென்ஸுக்காக இருக்கணுங்கிறதுக்காக. ஓகேங்களா? இப்போ ஓகே, அப்படி இல்லைன்னா ஒன்றும் பண்ணல, அது ஷேப் டூலை எடுத்துகிட்டு நீங்கள் இந்த அளவில் வச்சுக்கிட்டிங்கன்னா கூட உங்களுக்கு, ஏன்னா நம்ம இந்த சைடில் வந்து நமக்கு தேவையான அந்த கண்டென்ட் எல்லாத்தையும் வந்து நம்ம டைப் பண்ணிவிடுவோம். அதனால் இந்த சைஸை மட்டும் கொஞ்சம் ரெடியூஸ் பண்ணிட்டேன். இப்போ வந்து நம்ம என்னென்னா மொத்தமாக செலக்ட் பண்ணிக்கலாம். செலக்ட் பண்ணிவிட்டு ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிக்கிறேன். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு இந்த லேயரை மட்டும் எடுத்து விட்டுட்டு எடிட்டில் போகிறேன். காப்பி ப்ராப்பர்ட்டிஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டு இந்த சைடில் வச்சு நம்ம டீசெலக்ட் பண்ணோம்ல, செலக்ட் பண்ணி நம்ம இது ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு செலக்ட் பண்ணது இந்த ஷேப்பு. மறுபடியும் வேணால் சொல்கிறேன் உங்களுக்கு. மொத்தமாக அப்படி செலக்ட் பண்ணிக்கிறோம். ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன். நம்ம ஃபஸ்ட்டு இன்ட்ராக்டிவ் ஃபில்லர் டூலை யூஸ் பண்ணி இந்த ஷேப் டூலில் வச்சு நம்ம கலர் பிரித்தோம்ல, கிரேடியன்ட் கலர் கொடுத்ததில் இங்கே வந்து இந்த லேயரை மட்டும் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டேன். எடிட்டில் போயிட்டு காப்பி ப்ராப்பர்ட்டி ஃபார்ம் போயிட்டு நம்ம எதை செலக்டை ஹோல்ட் பண்ணி எடுத்துட்டோமோ அந்த இடத்துல வச்சு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த செலக்ட் ஹோல் ஷேப் எல்லா ஷேப்லேயும் வந்து உங்களுக்கு அந்த கிரேடியன்ட் வந்து அப்ளை ஆகிடும். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சூப்பரான ஒரு கிரேடியன்ட் ஷேப் ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதை இங்கே வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி மவுஸில் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த ஃபில்லு செலக்ட் ஆகும். இதையே நீங்கள் வந்து இங்கே வச்சு லெஃப்ட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த ஸ்டோக்கு வந்து உங்களுக்கு செலக்ட் ஆகும். ஸ்டோக்கு ஆட் ஆகிடும். சரிங்களா? எனக்கு ஸ்டோக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த இன்ட்டு மார்க்கில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்டோக்கு போயிடும். சரிங்களா? அவ்வளோதான். இப்போ வந்து நம்ம என்னென்ன மெசேஜ் கொடுத்துருக்கோமோ அந்த மெசேஜ் எல்லாத்தையும் ஒரு காப்பி பண்ணி நான் அப்படியே இங்கே சென்டர் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, கலர் வந்து ஒரு டார்க்கான கலரு. சரிங்களா? பிளாக்லேயே ஒரு டார்க்கான கலரு. என்ன ரீசன் பார்த்தீங்கன்னா கலரு அது வந்து டார்க்காக இருக்குது, இது வந்து
நமக்கு டிம்மாக இருக்குது. அப்படிங்கிறதுனால என்னென்னா நம்ம சிஎம்கே கலரில் இங்கே இருக்குது, சிஎம்கே கலர் இருக்குது. சிஎம்கேயில் நம்ம டார்க் பாயிண்ட்டு இதை சூஸ் பண்ணிட்டு நம்ம கிளிக் பண்ணோம்னா உங்களுக்கு இந்த கலர் அதே சேம் கலர் வந்துடும். சரிங்களா? வந்து ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணியிருக்கேன், மூவ் டூல் இருக்குது. சரி, மூவ் டூல் ஷிஃப்ட்டை ஹோல்ட் பண்ணிவிட்டு ஒன்று ஒன்றா நம்ம செலக்ட் பண்ணிக்கலாம். அப்படி குரூப்பு ஒரு காப்பி ப்ளஸ்ஸை போட்டு ஒரு காப்பி எடுத்துட்டோம். ஒரு காப்பி எடுத்து நம்ம இப்படி நம்ம சென்டராக எடுத்துகிட்டு வந்து நம்ம வச்சுக்கலாம். சரிங்களா? இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு நீட்னஸான ஒரு இதில் இன்னொன்று என்னென்னா நம்ம இந்த லைன்ஸ் வந்து கொஞ்சம் அன்ஈவனாக இருக்காமல் இருக்குது. அதுக்காக வந்து கிளிக் பண்ணிவிட்டு இந்த மெஜந்தாவில் வச்சுட்டு இதை வச்சுட்டு நம்ம என்ன பண்ணோம்னா நம்ம ஹோல்ட் பண்ணுவோம். இதை வந்து இந்த சைடில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஹோல்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அதில் என்னென்ன கலர் வந்து மெர்ஜ் ஆகிருக்கு அப்படிங்கிறது தெரியும். இதில் வச்சுட்டு நான் ரைட் கிளிக் பண்ணிடுறேன். ரைட் கிளிக் பண்ணிட்டேன்னா எனக்கு வந்து ஸ்டோக்கு இதில் ஆட் ஆகிடும். சரிங்களா? அப்படி தேவையில்லை அப்படின்னாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை. இந்த மாதிரி ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி ஸ்டோக் ஆட் ஆகிடும் லைனுக்கு. இது வந்து நம்ம ஒரு விசிட்டிங் ஒரு நீட்னஸான ஒரு விசிட்டிங் டிசைனை நம்ம பண்ணியிருக்கோம். இந்த நம்ம ரெடி பண்ணக்கூடிய இந்த ஃபைலோட லிங்க்கு வந்து நம்ம டெலகிராம் குரூப்பில் ஷேர் பண்ணிவிடுவோம். இதை மறக்காமல் நம்ம சேனலை ஃபுல்லாக வாட்ச் பண்ணுங்கள். அடுத்தடுத்து நம்ம கோரட்டாவில் நிறைய எண்ணற்ற பேனர்கள், விசிட்டிங் கார்டு, இன்விடேஷன், அனைத்து விதமான நம்ம டிசைன்ஸ் வரைக்கும் நம்ம தொடர்ச்சியாக வந்து நம்ம கோரட்டாவிலையும் நம்ம அப்லோட் பண்ணுவோம். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.